உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுற ஆளு நீ இல்லன்னு நான் உன்னை நம்பினல. என்ன சொல்லணும்? அப்படிலாம் என்ன நம்ப வச்சு இப்படி கழுத்தை அறுத்துட்டால. என்ன நந்தினி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உண்மையை தானே நான் சொல்றேன். நடந்த எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ மட்டும் தான் காரணம். இல்ல நீ இப்ப கடைசியா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. நான் இப்போ வெளியில போய் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொன்னா அது எங்க அம்மா ஏத்துக்காது. ஏதாவது பேசி என் மனச மாத்தணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்படியும் நான் மனசு மாறலனா என்னோட விருப்பம் இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடந்து பாப்பாங்க. அதனால நான் இப்போ அவங்க கேட்டாங்கன்னா உன்னோட விருப்பம்னு சொல்லுவேன். ஆனா நீ அவங்க கிட்ட உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லணும். எனக்கு நந்தினி வேண்டாம், இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. இங்க பாரு, கடைசியா எனக்கு இத மட்டும் பண்ணு. இந்த வாட்டியும் என் முதுகுல குத்திடாத. ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா? உனக்கு கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம். நந்தினிய கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்புறம் என்ன? இத பாருமா, நீ கரிகாலன் கூட்டிட்டு போய் மேடையில உட்கார வை. போ. ஒரு நிமிஷம். கரிகாலன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். அவன் என்ன மாட்டேன்னு நான் சொல்ல போறா? அவங்க அப்பா பேச்சுக்கு என்னைக்கு மறு பேச்சு பேசிருக்கான்? அதெல்லாம் அவங்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாமா? நீ போய் மணமேடையில் உட்காரு. இல்லம்மா, நந்தினி சொல்றது சரிதான். கரிகாலங்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கரிகாலா, நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? என்னப்பா, சம்மதமானு கேட்டா அமைதியா நிக்கிற? எனக்கு சம்மதம்ப்பா. கரிகாலா, என் பொண்ணு நந்தினிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்லுவா. அவளை எப்படியாவது நான் சரி கட்டிடுறேன்.
ஆனா நீ மட்டும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடாதயா. அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடும்பா. இப்ப மட்டும் அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அவ காலத்துக்குமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டாப்பா. அவ வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரியே காலம் பூரா என்ன மாதிரியே அவளுக்கு துணையே இல்லாம போயிடும்பா. அத்தை, என்ன அத்தை? அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணாயா. அவ சொல்றதையெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதையா. என் பொண்ண கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை காப்பாத்துப்பா. உன் கால்ல வேணாலும் விழறையா. ஐயோ அத்தை, என்ன அத்தை பண்றீங்க? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கையா. இப்ப மட்டும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம போச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேயா. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லப்பா, காலம் பூரா என் பொண்ண பார்த்து நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறத விட நான் செத்து போயிட்டாலே நிம்மதியா இருக்கும்பா. அத்தை, முதல்ல அழாதீங்க அத்தை. நீங்க போங்க. நீ அங்க வந்து என்னையா சொல்ல போற? நீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க போங்க அத்தை. அவங்க கிட்ட உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லணும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இஷ்டம் இல்லைன்னு சொல்லிரு. இந்த வாட்டியும் என் முதுகுல குத்திடாத. நெல்லுப்பிடியை தள்ளி விட்டுட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. நந்தினி, நெல்லுப்பிடி தள்ளி விட்டுட்டு கரிகாலனோட வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. வலது கால தள்ளி விட்டுட்டு உள்ள வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.